இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாகிய அபிராமி அவர் இந்த வழக்கில் அவர்தான் குற்றம் செய்தார் என்று சந்தேகத்துக்கிடமின்றி நிறுவனமாகிவிட்டது. 2 குழந்தைகளின் உயிரை எடுத்தது அபிராமி தான். அது சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பு நிறுவனம் பண்ணியிருக்கிறது. ஆகவே ஆஜர் எதிரிகள் 1, 2 இருவருக்கும் இந்த நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை குறித்து தீர்ப்பளித்தது. மேக்கப்பு நல்லா டிக்டாக் பண்றது, பைக் எடுத்துட்டு போய் சுந்தரம் அவன் பிரியாணி கடை ஓனரும் கிடையாது. அவன் அந்த கடையில் ஒரு கடையில ஊழியன் ஸ்டாஃப். காதல் காமம் வெறி தாங்கலை. என்னத்தை காதலை போட்டு அடிக்குது, காம வெறி தாங்கலை. இந்த பிள்ளைங்க இந்த புருஷன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுக்குறான். 2 டைப் ஆஃப் மாத்திரை. ஒன்று மென்சோவிட்டா ப்ளஸ், அது என்னென்ன வயசு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறா, அப்படியே குழந்தையோட தொண்டையை பிடிச்சி நெரிச்சு பெட்டு மேலே உட்காந்து நெஞ்சு மேலே உட்காந்து குழந்தையோட தொண்டையை மிரிச்சு கொண்டுடுறான். கொண்டுட்டு சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணுறான். அது அந்த குழந்தை ஒன்று தாண்டா செத்துச்சு, இன்னொன்று கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டா. நெரிச்சிட்டியா, செத்துருச்சா, சரி அவன் விஜயை கொண்டு நடக்கிற ஆடியோ ரிலீஸ். குழந்தை 2 பேருக்கும் பாலில் 5 ஜூஸ் மாத்திரை போட்டு கலந்து போட்டுருக்கேன். நல்லா ஆனால் பார்க்க தூங்குற மாதிரி செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன், ஆனால் தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. 2 குழந்தைகளும் மாண்டு கிடக்கிறது. பக்கத்திலே ஸ்கூல் பேக் கிடக்கு. சம்பவ இடத்துக்கே நான் போனேன். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை. ஒரு தவறு நான் தப்பு செய்யறது இயற்கை தம்பி, தட்ஸ் நேச்சர். எல்லாரும் தவறு செய்யாம இங்கே யாரும் இல்லை. ஆனால் தப்பு செஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று உருவாகணும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சி உருவாகவே இல்லை. நாங்கள் அவங்க அம்மாவை போய் சந்தித்தோம். போய் பார்த்தப்ப அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ மேலே இருக்கு. கீழே வச்சு ஒரு டம்ளரில் ஒரு பிஸ்கெட்டும் ஒரு டம்ளர் டீயும் வச்சுருந்தாங்க. அபிராமியோட தம்பி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு அலைன்ஸ் எல்லாம் பார்த்து, பெரம்பூர் சைடு ஒரு அலைன்ஸ் எல்லாம் பார்த்து செட்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களோட அக்கா தான் அபிராமி. சொன்னேன் கல்யாணம் ட்ராப் எப்படியோ கட்டுவாங்க உங்கள் வீட்டில். தெரிச்சு ஓடிட்டாங்க. அபிராமியின் சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான். ஒருத்தி தப்பு செஞ்சப்போ ஒரு என்டையரா எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுது, தலங்குப்புற போகுது. குழந்தைங்க செத்துச்சு, உன் கூட பிறந்தவன் செத்தா, உன் நிம்மதி போச்சு, உன் சொச்ச இளமை சிறையிலே கடந்து அழிய வேண்டியதுதான். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகமே பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கோட தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்குது இல்லையா? ஒரு கள்ளக்காதலுக்காக பிரியாணிக்காக அந்த அபிராமிங்கிற பெண் வந்து தான் பெத்த 2 குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கா. அந்த வழக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த அபிராமி, அந்த குற்றம் சாட்டப்பட்ட அபிராமிக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப போராடி இருக்கீங்க இல்லையா சார்? அதோட வழக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தண்டனை விவரம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதை பற்றின உங்களோட விஷயங்கள் சொல்லுங்கள் சார். 2017-18களில் இந்த நம்மளை எப்படி இந்த சொசைட்டியை கெடுக்கிறதுக்கு டிக்டாக், இந்த ரீல்ஸ், இந்த இன்ஸ்டா மாதிரி இருக்கோ, அப்போ மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அது இப்போ இல்லை. அந்த மியூசிக்கலி ஆப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அபிராமி. ஆள் கொழுக்கு முழுக்கு உருவம், நல்லா மாட்டு மொழி, நல்லா ஒரு குடும்பத்துக்கான எந்த ஃபிட்னஸ் இல்லாத ஒரு உருவம். ஓகே, உருவ கேலி பண்ணலை. அவங்களெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை, விஜய் அவர் கணவர் பேர், அவர் கடலூர் குறிஞ்சிப்படை சார்ந்தவர், அவரோடு சேர்ந்து சென்னையில் குன்றத்தூர் பகுதியில் வீடு எடுத்து வாடகை வீட்டில் தங்கி இருந்து குடும்பம் நடத்துகிறாங்க. 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க பேர் அஜய் 7 வயசு, அன்றைக்கி சாவ உள்ள. அடுத்து கார்னிகா 4 வயசு. 2 குழந்தைங்க. தினம் டிக்டாக் பண்ணுறது தான் வேலை. டபுள் டா அப்படிலாம் பண்ணிவிட்டு மேக்கப்பு நல்லா டிக்டாக் பண்ணுறது, பைக் எடுத்துகிட்டு போய் சுந்தரம் அவன் பிரியாணி கடை ஓனரும் கிடையாது. அவன் அந்த கடையில் ஒரு கடையில் ஊழியன் ஸ்டாஃபு. உடனே அங்கே 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான். இப்படியே அவங்களெல்லாம் காதல் மலருகிறது. அன்னைக்கு இந்த 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 சுமோட்டோ ஸ்விக்கி டெலிவரிலாம் அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி உள்ளதாக வந்து பூந்துருக்கு. அந்த ஒரு சூழலில் அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே காதல் மலருது. விஜய் என்ன வேலை பார்த்தாருன்னா, ஏடிஎம்மில் பணம் நிரப்புற வேலை, அந்த கான்ட்ராக்டர் வேலை பார்க்குறாரு. இப்படியா அவங்க குடும்பம் வந்து ஜேர்னியாகி நல்ல ஒரு நியாயமான வேலை, கௌரவமான வாழ்க்கை. பக்கத்திலே தான் அவங்க அம்மா வீடு, அபிராமியோட அம்மா வீடு. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த சுந்தரத்தோட இவங்க லவ் அஃபேர் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க சுந்தரத்தை விட வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போய் ஒரு 5 நாள் ஜாலியாக இருந்துடுறாங்க. அப்புறம் உடனே மறுபடியும் பஞ்சாயத்து பேசி 2 குழந்தை இருக்குது, புருஷன் இருக்கா, நீ வந்துடு, அப்போ தான் நம்ம இந்த குழந்தைங்களாம் நல்லது அப்படின்னு சொல்லி மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகும் காதல் காமம் வெறி தாங்கலை. என்னத்தை காதலை போட்டு அடிக்குது, காம வெறி தாங்கலை. இந்த பிள்ளைங்க இந்த புருஷன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. சுந்தரம் அந்த சுந்தரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுக்குறான். 2 டைப் ஆஃப் மாத்திரை. ஒன்று மென்சோவிட்டா ப்ளஸ், அது என்னென்ன வயசு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு உடலுறவு கொண்டு ஒரு 2-3 நாளைக்குள்ளே போட்டால் கழ நிற்காது அந்த மாத்திரை. இன்னொன்று தூக்க மாத்திரை. இந்த 2ஐயும் வாங்கி கொடுத்து உன் புருஷனுக்கு அவனுக்கு போட்டு விட்டுரு, சோழியை முடிச்சு விட்றலான்னு பிளான் பண்ணுறாங்க. இதில் ஒரு குழந்தை பாலில் குடிச்சிருச்சு, இன்னொரு குழந்தை பாலில் குடிக்கலை. இவன் என்ன பண்ணுறா, அப்படியே குழந்தையோட தொண்டையை பிடிச்சி நெரிச்சு
பெட்டு மேலே உட்காந்து நெஞ்சு மேலே உட்காந்து குழந்தையோட தொண்டையை மிரித்து கொண்டுடுறான். கொண்டுட்டு சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணுறா. அது அந்த குழந்தை ஒன்று தாண்டா செத்துச்சு, இன்னொன்று கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டா அப்படின்னு. நெரிச்சிட்டியா, செத்துருச்சா, சரி அவன் விஜயை கொண்டுரு. இவங்க நடக்கிற ஆடியோ ரிலீஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருக்கு துரதிருஷ்டம் யாருக்குங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள், அதிர்ஷ்டம் யாருக்குன்னு. விஜய்க்கு வந்து ஆஃபீஸில் அன்றைக்கி ஓவர் ஒர்க் பேர்டுன்றது இருக்குது. ஆடிட்டிங் போயிருக்கு, நைட்டு அங்கேயே தங்கிட்டு இருக்காரு, காலையில் வரல, வந்திருந்தா அவரும் காலி. சரி ரொம்ப டிலே ஆகுதுன்னு சுந்தரம் என்ன சொல்கிறா, நீ முதல்ல வெளியாகிடு வீட்டை விட்டுன்னு ரொம்ப கூலாக ஸ்கூட்டி பைக் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு வந்து நாகர்கோவில் பஸ் ஏறுறாங்க. சரி அடுத்த நாள் காலையில் இவர் வர்றாரு, யார் விஜய் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தோன்னா வீடு சாத்தியிருக்கு. சரி அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவாங்கன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் அபிராமி இங்கே வந்தாலாம் அப்படின்னு இங்கே விளைய தம்பின்னு மறுபடியும் போய் சந்தேகம் அடைஞ்சு வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா 2 குழந்தைகளும் மாண்டு கிடக்கிறது. பக்கத்திலே ஸ்கூல் பேக் கிடக்கு. சம்பவம் இடத்துக்கே நான் போனேன். சார்லஸ் தான் இன்ஸ்பெக்டர், அப்போ இதில் குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர். அப்படியே ஸ்கூல் பேக் கிடக்கு, முதல் ஆள் பண்ண ரீல்ஸ் கிடக்கு. அது ஒரு ரஜினி படம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது, அந்த பேக் எங்கே கிடக்கு, எல்லாம் அப்படியே போட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதில் அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க. எங்கன்னா கோயம்பேட்டில் இது வரைக்கும் இந்த லேடிஸ் எல்லாம் கட்டுறாங்களே ஸ்கர்ஃப் இது வரைக்கும் கட்டி ஒரு உருவம் போகுது. இவன் அபிராமி. ஏன்னா அந்த கண் வந்து பெக்யூலியர் கண், அந்த கண் முண்டக்கண்ணின்னு சொல்லுவாங்க, முண்டக்கண்ணி பெக்யூலியர் கண். அதோட நாகர்கோவிலுக்கு போயிடுறா. அங்கேருந்து சுந்தரத்துக்கு பேசுகிறா. சுந்தரத்தை போலீஸ் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் பிரச்சனை ஓடி இருக்குல்ல, இதில் ஒன்றும் பெரிய தூக்குறதுக்கு என்ன இருக்குது. பார்த்தாங்க, இங்கே வா பிரியாணி ராஜா, ராஜா வண்டியில் எங்கடா போயிருக்கா சொல்கிறான்னு நல்லா ஜம்முன்னு நல்ல மாதிரியா அன்பா விசாரிச்சிட்டாங்க போலீஸ். சொல்லிட்டா நாகர்கோவில் போடுறா அப்படின்னு. நான் நாகர்கோவில் வந்துட்டேன்டா, அந்த ஆடியோ இருக்குது, நீ வந்துடுறா. இங்கே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை. ஒரு தவறு நான் தப்பு செய்கிறது இயற்கை தம்பி, தட்ஸ் நேச்சர். எல்லோரும் தவறு செய்யாமல் இங்கே யாரும் இல்லை. ஆனால் தப்பை செஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று உருவாகணும் இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி உருவாகவே இல்லை. அதை மீறி சுந்தரத்தோடு சரி நான் வந்துடுறேன் நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு போலீஸோடு போகிறாங்க. ஸ்பெஷல் டீம் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் தலைமையில் போய் அபிராமியை கைது செய்து கொண்டு வர்றாங்க. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக அபிராமி சேர்க்கப்படுகிறார். 2வது குற்றவாளியாக சுந்தரம் சேர்க்கப்படுகிறார். இந்த வழக்கு செங்கல்பட்டு போக்சோ மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. பட் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி இல்லாதனால அதோட இன்சார்ஜ் கோர்ட்டு காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அந்த வழக்கின் நீதிபதி பேரை கேட்கக்குள்ளே ஒரு கம்பீரம் இருந்துச்சு. பேர் செம்மல், செம்மல். அவர் தான் ஜஸ்டிஸ். அடிக்கிறார் ஜட்ஜ்மெண்ட். அன்னைக்கு 21ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாகிய அபிராமி இந்த வழக்கில் அவர்தான் குற்றம் செய்தார் என்று சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகிவிட்டது. 2 குழந்தைகளின் உயிரை எடுத்தது அபிராமி தான், அது சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பு நிரூபணம் பண்ணியிருக்கிறது. இதுபோக இந்த வழக்கில் எதிரி 2 சுந்தரம் அவர்தான் இந்த தூக்க மாத்திரை இந்த போன்ற விஷ மருந்துகளை வாங்கி கொடுத்து உன் குழந்தையையும் கணவனையும் கொன்றால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவர்தான் கூறினார் என்பதும் நிரூபணமாகிவிட்டது. ஆகவே ஆஜர் எதிரிகள் 1, 2 இருவருக்கும் இந்த நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தது என்று. இது வந்து எனக்கு இது மகிழ்ச்சியான தீர்ப்பாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே கொடுத்துருக்கணும். ஆனால் பட் நீதிபதி கற்றறிந்தவர். இது வந்து தீர்ப்புகளை விமர்சிக்கலை, பட் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்டனையெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் பட் ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்களோன்னு நான் நினச்சேன். இது ஆல்மோஸ்ட் சாகு வரைகிறது நெவி தான். கடைசி வரையும் அவங்க சிறை தண்டனையில் தான் இருக்கணும். இதில் மிக முக்கியமானது 2018 இவங்க சிறையில் சென்றதிலிருந்து இன்று வரையில் அவங்க பிணையில் வரவே இல்லை. இது வழக்கு எப்போ வருதுன்னா 17 வழக்கு 18 ஒரு வாட்டி பெயில் வருது. அந்த பெயிலில் வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் GK இளந்திரன் அவர்களுக்கு முன்னாடி ஜாமீன் வந்துச்சு. அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் பிணை தர முடியாது, உள்ளே இருங்க, வழக்கை முடியுங்க, வெளியில் வந்து நீங்கள் வந்து குத்தாட்டம் போடுறதுக்கா, வெளில வந்து இவங்க செய்வாங்க, சுந்தரத்தோட டான்ஸ் ஆட வருவாங்க, வேண்டியதே இல்லை, உள்ளே முடிஞ்சு போச்சு. அப்படியே வச்சு நீதிபதி தண்டனை கொடுத்தாங்க. இதில் இன்னொன்று, நாங்கள் அவங்க அம்மாவை போய் சந்தித்தோம். யாரை? ஒரு எஸ்ஐ அழைச்சிக்கிட்டு நான் அவங்க அம்மாவை போய் பார்த்தேன். எப்படி இருக்குது இந்த குடும்பம்? எனக்கு ரொம்ப அது ரொம்ப வியப்பாகவும் பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. போய் பார்த்தப்போ அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ மேலே இருக்குது, கீழே வச்சு ஒரு டம்ளரில் ஒரு பிஸ்கெட்டும் ஒரு டம்ளர் டீயும் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு படைப்பதற்கு. 16 நாள் வரைக்கும் விளக்கறியில்லை. இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, பாதகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் பிள்ளையை வளர்த்துருப்போம் தம்பி அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இதில் இன்னொரு பியூட்டி ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க, அதுவும் செய்தியில் இருக்குது. அபிராமியோட தம்பி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு அலைன்ஸ் எல்லாம் பார்த்து, பெரம்பூர் சைடு ஒரு அலைன்ஸ்லாம் பார்த்து செட்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சு போச்சு இவரோட அக்கா தான் அபிராமின்னு. ஒன்று கல்யாணம் ட்ராப். எப்படியும் கட்டுவாங்க உங்கள் வீட்டில், தெரிச்சு ஓடிட்டாங்க. அபிராமியின் சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான்.
தூக்குமாட்டி தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஒருத்தி தப்பு செஞ்சப்போ ஒரு என்டையராக எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுது பாரு, தலங்குப்புற போகுது பாரு. 2 குழந்தைங்க செத்துச்சு, உன் கூட பிறந்தவன் செத்தா, உன் நிம்மதி போச்சு, உன் சொச்ச இளமை சிறையிலே கிடந்து அழிய வேண்டியது தான். எல்லாம் போச்சா? டோட்டல் க்ளோஸ் ஆச்சா? இதைத்தான் நான் வலித்து வலித்து சொல்கிறேன். ஒருவர் உங்களை விட்டு பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து பிரிந்து விட்டால் விட்டு ஒழியுங்கள். அவர்களை திருப்பி உங்களோட சேர்க்காதீங்க. அது நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், கள்ளக்காதலாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும். ஒன்ஸ் உங்களோட டிக்ளர் ஆகிட்டா தூக்கி எறிஞ்சா தூக்கி எறிஞ்சது தான். அன்னைக்கு அபிராமி ஓடுனால அத்தோட தருதலை ஓடுதுன்னு சொல்லி தான் 2 குழந்தைங்க செத்துருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு போகுது. அப்போ எல்லாமே இந்த கள்ளக்காதல் மறைச்சி குழந்தைகளை கொன்றால் நாம் ஜாலியாக இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்? ஒட்டுமொத்த இளமையோடு சிறையில் இருக்க வேண்டியது தான். சுச்சகாலம் ஜெயிலில் தான் கழிய போகுது. சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தான் கழிய போகுது. அபிராமியை நான் ஒரு முறை சிறையில் சந்தித்தேன். வேற ஒரு பிரிசனரை பார்க்க போயிருந்தேன். உன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறது இந்த 2 குழந்தைகளை கொன்றது என்று நீ கூறு என்னிடம். உனக்கு ஆதரவாக வலுவில் நான் ஆஜராகிறேன். உன்னை விடுதலை செய்வதற்கு என்ன போராட்டம் நான் நடத்துகிறேன். உன் பக்கம் நியாயம் இருக்கா சொல்லு. 1% மைக்ரான் பர்சன்டேஜ் நியாயம் இருக்கா? இல்லை. ஓ என்று ஒப்பாரிதான் வைத்தார். நியாயம் இல்லை. எல்லார் வாழ்க்கையும் ஒட்டுமொத்தாக சீர்கெட்டது அபிராமி. அன்று நான் ஒரு வீடியோ டேப் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு சில எதிரடை தர்க்கமாக சில கருத்துக்களை போட்டிருந்தாங்க. நீ ஒரு ஆணாதிக்கத்தில் பேசுகிறாய் என்று. நான் ஆணாதிக்கம் இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு. இங்கே ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம், ஃபெமினிசம் பேசுகிறது எல்லாம் ஒரு பேஷன் ஆகி போச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நியாயப்படி, தர்மப்படி உன்னுடைய காம உணர்ச்சிக்கு உன்னுடைய குழந்தைகளை கொன்றது சரியா தவறா? சிம்பிள். தவறு. அது உன் குழந்தைகளாக இருக்க வேண்டாம். பக்கத்து குழந்தை வேடிக்கை பார்த்துன்னு கொள்கிறான். சரியா தவறு? தவறு. பொண்டாட்டி உன்னோட வாழ வரல, குழந்தைய கொண்டு போய் கழுத்தாக இருக்கிற. சரியா தவறா? தவறு. இவ்வளவுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறது என்னன்னா, அபிராமிக்கு எதிரான இல்லை. நீ குழந்தைகளை ஏன் நீ கொலை செய்கிற? வல்லுறவை ஏன் செய்கிற? பாலியல் இச்சை ஏன் செய்கிற? அதுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.